அண்மையில தான் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே T20 போட்டிகள்ல இருந்து ரோஹித் சர்மா விலகிய நிலையில, தற்போது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில மட்டும் தான் அவர் விளையாடுறாரு. இதனால டெஸ்ட் போட்டிக்கு சுப்மன் கில் கேப்டனாகவும், T20 போட்டிக்கு சூரியகுமார் யாதவ் அவர்கள் கேப்டனாகவும், ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவுமே இருக்காங்க. இது BCCI உடைய கொள்கைக்கு மாறான முடிவு அப்படின்னுமே கருதப்படுது. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த 50 ஓவர் உலகக்கோப்பை 2027 ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது. இந்த உலகக்கோப்பை நடைபெறும் போது ரோஹித் சர்மா அணியில இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பாத்தீங்கன்னா, அவருக்கு இன்னும் சில நாட்கள்ல 40 வயது ஆகிவிடும். கண்டிப்பாக அதற்குள்ளாரையே இவர் ரிட்டையர் ஆகிவிடுவார். இல்லை என்றால் BCCI கொடுக்கிற அழுத்தத்தினால கண்டிப்பாக ரோஹித் சர்மா ரிட்டையர் செய்து விடுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ தற்போது பாத்தீங்கன்னா, இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி ஆரம்பமாக உள்ளது. இந்த டெஸ்ட் போட்டி முடிந்தவுடனேயே பங்களாதேஷ் அணியுடன் T20 ODI போட்டிகள் நடைபெற உள்ளது. அதுல ODI போட்டிகள்ல ரோஹித் சர்மா இருப்பாரா அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்கா. அப்படி இருந்தாலுமே ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன் பதவியை விட்டு விலகிவிட்டால் யார் அடுத்த கேப்டனாக இருப்பார் அப்படின்றது தான் தற்போது பலருடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.